பிரைஸ் தி லார்ட். அன்பு இறை உறவுகளே, இறை வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன். செக்கரியா 9வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, மகளே சீயோன் மகிழ்ந்து ஆர்ப்பரி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கழுதையின் மேல், கழுதை குட்டியின் மேல் அவர் ஏறி வருகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கழுதை எந்த அளவிற்கு அது தாழ்மை உள்ளது பாருங்க. நாம் யாரையாவது சொல்கிறோம் கழுதை, என்ன கழுதைங்கிறோம், ஆனால் அந்த கழுதை மேலே தான் பொதிகளை ஏற்றி எல்லாத்தையும் அது சுமந்து வருகிறது. அன்றைக்கு அந்த கழுதை ஏதோ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் சுமந்து சென்றது. அது மட்டுமல்ல அன்பு தேவ பிள்ளைகளை, நற்செய்தி வாசகத்திலே பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். பெரும் சுமை சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட வாங்க, அவர் இளைப்பாறுதல் தரக்கூடியவர். அது மட்டுமல்ல என் அன்பு தேவ பிள்ளைகளை, ரோமையரிலே சொல்லப்படுகிறது, ஊன் இயல்பின் இச்சைகளை அடக்கி ஆளுங்கள். இந்த ஊன் இயல்பின் இச்சைகள் இதோ அதை எப்படி அடக்கி ஆள வேண்டும்? ஒன்று, தூய ஆவியாருடைய அந்த கிருபையினால்தான் நம்முடைய சரீர இச்சைகளை அடக்க முடியும். அது இல்லாவிட்டால் அடக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்கிறார். நாம் வாழ வேண்டுமா, சாக வேண்டுமா? தூய ஆவியானவர் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று கேளுங்கள். எல்லா ஊனியல்பையும் அடக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் நமக்கு அருள் புரிவார். ஆமென்.